வாழ்வின் கதியாகி நல்லோர் சொல்லும் துதியாகி தேவாதி தேவர்களுக்கும் விதியாகி கருணை மக்களுக்கு அருள் ஒளியாகி மகா மாரியென அழகு சிரிப்பு காட்டும் அருள் பாலையே துணை நீயே. பாடலின் பொருள்: வாழ்வின் கதியாகி, அதாவது நாம் எதற்கு வாழ்கின்றோம், ஏன் வாழ்கின்றோம், வாழ்வின் கருத்து யாது, வாழ்வின் குறிக்கோள் என்ன என்று அறியாதவர்கள் வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் அன்னையின் பக்தர்களுக்கு தெளிவாக தெரியும். வாழ்வின் கதி அன்னையின் பாதத்தை அடைவதன்றி வேறு ஒன்றுமே இல்லை என்பது. ஏனென்றால் நாம் பார்க்கும் இந்த உலகம் அனைத்தும் அனித்தியமே ஆகும். இந்த அதாவது ஊன்கண்ணால் காணக்கூடிய அனைத்துமே ஒரு கட்டத்தில் அழியக்கூடியவை, மாறுபடக்கூடியவை. அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் எது நமக்கு நிலையான இன்பத்தை தரப்போகிறது? அதனால் நிலையான இன்பம் எது என்றால் அன்னையின் பாதமே ஆகும். அதுதான் வாழ்வின் கதி என்று கவிஞர் கூறுகிறார். நல்லோர் சொல்லும் துதியாகி. நல்லோர் சொல்லும் துதி என்பது ஒரு அழகான ஒரு கருத்து. அதாவது ஒரு ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்பது இல்லை. அந்த ஆலயத்திலிருந்து வந்தவர்கள் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்ற ஒரு நல்ல ஒரு வார்த்தையாலேயே நம் வாழ்க்கையே மாற்றம் ஏற்பட்டுவிடும். அதுவும் நல்ல மாற்றம் ஏற்பட்டுவிடும். அப்படி நல்ல மனம் கொண்டவர்களின் நாக்கையே ஆசனமாய் கொண்டு வீட்டிருக்கிறாள் தேவி ஆதிபராசக்தி. அதனால் நல்லோர் சொல்லும் சொல் அன்னை சக்தியே சொல்லும் சொல் ஆகும். அதுதான் நல்லோர் சொல்லும் துதியாகி தேவாதி தேவர்களுக்கும் விதியாகி. ஆம், பிரம்மன் என்றால் இத்தனை காலம்தான் இருக்க வேண்டும், திருமால் என்றால் இத்தனை யுகங்கள் இருக்க வேண்டும், பரமன் என்றாலும் இத்தனை யுகங்கள் இருக்க வேண்டும் என்று அனைத்து தேவர்களுக்கும் வாழ்நாள் விதியை கணக்கிட்டவளும் ஆதிபராசக்தியாவாள். ஏனென்றால் அந்த சக்தி எனும் பெரும் நெருப்பிலிருந்தே அத்தனை ஆதி தெய்வங்களும் வந்தது என்பது சக்தி பாகவதம் கூறுகின்ற விஷயமாகும். அப்படி தேவர்கள் அனைவருக்குமே கதியாகி விதியாகி இருப்பவளும் நம் தாய்தான். கருணை மக்களுக்கு அருள் ஒளியாகி. அது என்ன கருணை மக்கள் என்றால் சகல உயிர்களிலும் அன்னையை தரிசிப்பவர்களும் சகல உயிர்களையும் தன்னை போலவே நினைப்பவர்கள்தான் கருணை மனம் கொண்டவர்கள். அப்பேற்பட்டவர்கள் தனித்து நின்று ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அவர்கள் மனதிலே தேவி பராசக்தி பாலாம்பிகை ரூபத்தில் அமர்ந்து விடுகிறாள். அவர்கள் சொல்லும் சொல்லே மந்திரமாகிறது, செய்யும் செயலே துதியாகி விடுகிறது. அதனால் நல்லவர்களின் செயலே அம்பிகைக்கு மிகவும் உவப்பாகும் என்பதே இங்கே குறிப்பாகும். அதுதான் கருணை மக்களுக்கு அருள் ஒளியாகி. அவர்களை சுற்றி ஒரு ஒளி வெளிச்சம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அது பாலாவின் அனுகிரகமே ஆகும். மகா மாரி என அருள் சிரிப்பு காட்டும் அருள் பாலையே நீயே துணை. அதாவது மகா மாரி என்றாலே மலை, அதுவும் மாரியம்மன் என்றாலே மிகவும் பெரிய சிறப்பு கொண்ட பெருமை கொண்ட ஒரு அளவில் சொல்ல முடியாத கருணை மனம் கொண்ட அந்த தாய். அகிலத்திற்கு மழை எப்படி முக்கியமோ அதே போலவே உலக மக்களுக்கு சக்தி வழிபாடு மிகவும் ஒரு பெரும் முக்கியமாகும். மழை எப்படி பயிர்களை தந்து மக்களின் பசியை தீர்க்கிறதோ அதே போல அன்னை வழிபாடும் அறியாமையை அழித்து அறியாமையை தீர்த்து வைத்து ஞானமெனும் அறிவு பசியை தீர்த்து வைக்கும் என்பதே சத்தியமான உண்மை. அப்பேற்பட்ட தாயே, அப்பேற்பட்ட மகா மாரியே, அழகு சிரிப்பு காட்டும் அருள் தாயே, நீயே பாலையாக அருள்கிறாய், நீயே வாழ்வின் துணை என்று கவிஞர் குறிக்கின்றார். நன்றி, வணக்கம்.